துபாய். இந்த ஒரு பேரை கேட்டாலே போதும், நம்ம மனசுக்குள்ள என்னெல்லாம் வரும்? பிரம்மாண்டமான பில்டிங்ஸ், பயங்கர சொகுசான வாழ்க்கை, தங்கம், அப்புறம் பாலைவனத்துல இப்படி ஒரு அதிசயமா அப்படின்னு தோணும் இல்லையா? ஆனா நாம எல்லாரும் நினைக்கிற கதை ஒண்ணு. துபாயோட உண்மையான பொருளாதார வளர்ச்சிக்கு பின்னால இருக்கிற கதை அது வேற. வாங்க, அந்த உண்மையான கதையை நாம இப்போ தோண்டி பார்க்கலாம். துபாயோட முழு கதையும் நாம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல இந்த ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். இது துபாயை உருவாக்கிய தலைவரோட பார்வை. அவங்க கிட்ட இருக்கிற வளம் ஒரு நாள் கண்டிப்பா தீர்ந்து போகுங்கிற ஆழமான புரிதல் இதுல அப்படியே தெரியுது. இந்த ஒரு சின்ன சிந்தனை தான் துபாய்ங்கிற ஒரு தேசத்தோட முழு எதிர்காலத்தையுமே வடிவமைச்சது. இதுதான் இங்க இருக்கிற $1,000,000 கேள்வி. எப்படிங்க இது சாத்தியமாச்சு? வெறும் மணல் மட்டுமே இருந்த ஒரு இடம் எப்படி இன்னைக்கு உலகத்தோட முக்கியமான வர்த்தக சுற்றுலா மையங்கள்ல ஒண்ணா மாறுச்சு? இந்த நம்பவே முடியாத மாற்றத்துக்கு பின்னாடி ஒரு சூத்திரம் இருக்கு. அதத்தான் நாம இப்போ உடைக்க போறோம். ஆமா, யார்கிட்ட கேட்டாலும் மனசுல வர்ற பதில் இதுதான். துபாய் கிட்ட ஏகப்பட்ட எண்ணெய் வளம் இருக்கு, அதனால தான் இந்த வளர்ச்சி. இது கேட்க ரொம்ப சிம்பிளா நம்புற மாதிரியான ஒரு கதை. ஆனா உண்மை அது கிடையாது. இப்போ இந்த சார்ட்ட ஒரு நிமிஷம் பாருங்களேன். நாம நினைச்சதை எல்லாம் இது தலைகீழா மாத்துது. துபாயோட இன்னைய பொருளாதாரத்துல, அதாவது ஜிடிபில, எண்ணெய் மற்றும் எரிவாயுவோட பங்கு 1%க்கும் கம்மி. என்னது 1%? ஆச்சரியமா இருக்குல்ல? சரி, எண்ணெய் இல்லைன்னா அப்போ வேற எதுதான் இந்த மாபெரும் சாம்ராஜ்யத்தையும் கட்டுச்சு? இங்கேதான் துபாயோட உண்மையான செம ஸ்மார்ட்டான கேம் ஆரம்பிக்குது. அவங்க எண்ணெய ஒரு நிரந்தர வருமானமா பார்க்கவே இல்ல. அதுக்கு பதிலா அத ஒரு விதை மூலதனம், அதாவது ஒரு சீட் கேபிட்டலா பார்த்தாங்க. ஒரு முடிவே இல்லாத எதிர்காலத்தை உருவாக்க அவங்களுக்கு கிடைச்ச ஒரு ஆரம்பகட்ட முதலீடு, அவ்வளோதான். அவங்களோட பார்வை ரொம்பவே தெளிவா இருந்துச்சு. இந்த எண்ணெய் வித்து வர்ற பணத்தை வச்சு எதிர்காலத்துல எண்ணெய் இல்லாத ஒரு காலத்துல எப்படி ஒரு வலுவான பொருளாதாரத்தை உருவாக்க முடியும்னு யோசிச்சாங்க. இது ஒரு சின்ன வித்தியாசம் மாதிரி தெரியலாம், ஆனா துபாயோட மொத்த வெற்றி ரகசியமும் இந்த ஒரு யோசனையில தான் அடங்கியிருக்கு. இந்த டைம்லைனை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. 1966ல எண்ணெய் கண்டுபிடிக்கப்படுறதுக்கு பல வருஷம் முன்னாடியே, அதாவது 1958ல ஷேக் ரஷீத் துபாய் கிரீக்க ஆழப்படுத்துற வேலைய ஆரம்பிச்சிட்டார். ஏன் தெரியுமா? ஏன்னா வர்த்தகம் தான் எதிர்காலம்னு அவருக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கு. என்ன பணம் அவங்களோட கனவுக்கு ஒரு எரிபொருளா இருந்துச்சே தவிர அதுவே அவங்களோட கனவா ஒருபோதும் இருந்ததில்ல. சரி, விதைய போட்டாச்சு. அடுத்து அந்த விதை முளைக்க ஒரு நல்ல சூழலை உருவாக்கணும் இல்லையா? அதுதான் துபாயோட அடுத்த மூவ். தங்கள உலகத்தோட ஒரு தவிர்க்க முடியாத சந்திப்பு புள்ளியா, ஒரு குளோபல் கிராஸ் ரோடா மாத்தணும்னு முடிவு செஞ்சாங்க. இதுக்காக அவங்க 2 பிரம்மாண்டமான தூண்களை கட்டினாங்க. ஒன்னு கடல் வழியா 1983ல திறக்கப்பட்ட ஜபலாலி துறைமுகம், இன்னைக்கு உலகத்தோட மிகப்பெரிய செயற்கை துறைமுகங்கள்ல ஒன்னு. இன்னொன்னு வான்வழியா துபாய் விமான நிலையத்தை ஒரு உலகளாவிய டிரான்சிட் ஹப்பா உருவாக்குனாங்க. இந்த 2 தூணையும் இணைக்கிறதுக்காக வெறும் $10 மில்லியன் முதலீட்ல 1985ல எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் தொடங்கப்பட்டது. யோசிச்சு பாருங்க, வெறும் $10 மில்லியன் ஆரம்பிச்ச அந்த முதலீட்டோட இன்றைய விளைவு என்ன தெரியுமா? 2023ல மட்டும் எமிரேட்ஸ் நிறுவனம் துபாய் பொருளாதாரத்துக்கு கொடுத்த பங்களிப்பு 98 பில்லியன் திர்ஹங்கள். அதுவே இன்னைக்கு ஒரு தனி பொருளாதார ராட்சசன். இந்த சார்ட் முழு கதையையும் இன்னும் பழிச்சுன்னு காட்டுது. ஒரு பக்கம் விமான போக்குவரத்து துறையோட பங்கு மட்டுமே 27%. இன்னொரு பக்கம் எண்ணெய் மற்றும் எரிவாயுவோட பங்கு 1%க்கும் கம்மி. இப்போ நீங்களே சொல்லுங்க, துபாயோட உண்மையான என்ஜின் எது? வெறும் பில்டிங்கையும் ஏர்போர்ட்டையும் கட்டினா மட்டும் போதுமா? உலகத்தோட பணத்தையும் திறமையையும் உள்ள கொண்டு வரணும் இல்லையா? அதுக்காக ஒரு சக்தி வாய்ந்த காந்தத்தை அவங்க உருவாக்குனாங்க. இந்த ஒப்பீடு அந்த காந்தத்தோட சக்தியை நமக்கு விளக்குது. பாருங்க, மத்த நாடுகள்ல ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னா கார்ப்பரேட் டாக்ஸ் கட்டணும், ஃபாரின் ஓனர்ஷிப்க்கு லிமிட் இருக்கும், ஏகப்பட்ட பேப்பர் ஒர்க், பியூரோக்ரேசின்னு தலை சுத்திடும். ஆனா துபாய் என்ன பண்ணுச்சு? தன்னோட ஃப்ரீ ஜோன்ல 0 டாக்ஸ், நீங்க 100% ஓனரா இருக்கலாம், பிசினஸ் ஆரம்பிக்கிறதும் ரொம்ப ரொம்ப சிம்பிள். சொல்லுங்க, இத கேட்டா எந்த உலக கம்பெனி தான் இங்க வராம இருக்கும்? இந்த ஐடியாவை இன்னும் ஒரு படி மேல கொண்டு போய் 2004ல துபாய் சர்வதேச நிதி மையத்தை, அதாவது DIFCய ஆரம்பிச்சாங்க. இதுக்கு பிரிட்டிஷ் சட்டத்தை அடிப்படையா வச்ச ஒரு தனிப்பட்ட ஒழுங்குமுறை அமைப்பை உருவாக்குனாங்க. இது உலக நிதி நிறுவனங்களுக்கு தேவையான நம்பிக்கையும் சட்ட பாதுகாப்பையும் கொடுத்தது. இந்த மேற்கோள் இத ரொம்ப அழகா சொல்லுது. துபாய் உலக நிதிய வெறுமனே வாங்கன்னு கூப்பிடல, அதுக்கு தேவையான எல்லா அடிப்படை கட்டமைப்புகளையும் குழாய்களையும் அதுவே உருவாக்கி வச்சது. இது ஒரு திட்டமிட்ட பக்காவான கட்டமைப்பு. சரி,
கண்ணுக்கு தெரியாத அடித்தளத்தை எல்லாம் போட்டாச்சு. ஆனா இவ்ளோ பெரிய விஷயங்களை செஞ்சிருக்கோன்னு உலகத்துக்கு எப்படி சொல்றது? இங்கேதான் துபாயோட மார்க்கெட்டிங் புத்திசாலித்தனம் வெளிப்படுது. நாம புர்ஜ் கலீஃபாவையோ பாம் ஜுமேரவையோ பார்க்கும்போது அதை ஒரு ஆடம்பரமா பார்க்கறோம். ஆனா துபாய் அதை ஒரு வியூக அரங்கம் அல்லது ஸ்ட்ராட்டஜிக் தியேட்டரா பார்த்துச்சு. உலகத்தோட கவனத்தை ஈர்க்க, முதலீட்டாளர்களை வரவைக்க, சுற்றுலாவை பெருக்கன்னு இது எல்லாமே உலகளாவிய விளம்பர பலகைகள் தான். அந்த விளம்பரத்தோட வெற்றிக்கு இதோ ஒரு சாட்சி. போன வருஷம் மட்டும் 17.15 மில்லியன் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் துபாய்க்கு வந்திருக்காங்க. இது அந்த வியூகத்தோட நேரடி பலன். ஆக துபாயோட வளர்ச்சி ஒரு நிக்காத சக்கரம் மாதிரி. ஒன்னு இன்னொன்னுக்கு சக்தி கொடுக்குது. உலகத்தரமான உள்கட்டமைத்த பிசினஸை இழுக்குது. பிசினஸ் பணத்தையும் திறமையும் கொண்டு வருது. அந்த பணத்தை வச்சு பொருளாதாரத்தை இன்னும் பன்முகப்படுத்துறாங்க. இந்த சக்கரம் சுழல சுழல துபாய் வளர்ந்துகிட்டே இருக்கு. சரி, இவ்ளோ பெரிய வெற்றி கதைக்கு அப்புறம் என்ன? உச்சத்தை அடைஞ்சாச்சு. அடுத்து இங்கதான் துபாய் இன்னைக்கும் தன்னை ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி யோசிக்குது. சவால்கள் இன்னும் முடியல. அதனால அவங்களோட வளர்ச்சி மாடலும் தன்னை தொடர்ந்து புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். இதுதான் அவங்களோட எதிர்கால பிளான். டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஹெல்த் கேர்னு புது துறைகள்ல கவனம் செலுத்துறது. பசுமை ஆற்றல் மற்றும் நிலைத்தன்மையில முதலீடு செய்யறது. உலகத்தோட சிறந்த திறமையாளர்களை ஈர்க்கறதுக்கு வாழ்க்கை தரத்தை இன்னும் மேம்படுத்துறதுன்னு அவங்க பார்வை ரொம்ப தெளிவா இருக்கு. துபாயின் மொத்த கதையுமே எல்லாத்துலயும் முதலாளா இரு அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை அடிப்படையாக கொண்டதுதான். புதுசா யோசிக்கிறது, தைரியமா முதலீடு செய்யறது. ஆனா இப்ப உலகம் முழுக்க போட்டி அதிகமாயிடுச்சு. இதே ஃபார்முலா, இந்த தொடர்ச்சியான புதுப்பித்தல் இனியும் அவங்கள நம்பர் 1 இடத்துல வச்சிருக்குமா? இந்த ஒரு கேள்விக்கான பதில்தான் துபாய்ங்கிற இந்த பிரம்மாண்டமான பொருளாதார பரிசோதனையோட அடுத்த அத்தியாயத்தை எழுதப் போகுது.